ஷார்ட் பீரியட்ல நம்ம இந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணிது. ஆர்சிஎம்ல வந்து துளசி பெயிண்ட் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆனதுனால இட்ஸ் எ சிம்பிள் ப்ரோக்ராம். துளசி பெயிண்ட் நம்ம நியூட்ரி சார்ஜ் மாதிரி ஹரித் சஞ்சீவனி மாதிரி காம்ப்ளிகேஷன் கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதோட பேசிக் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நமக்கு புரிஞ்சிருந்தா பெரிய அளவில் நம்ம டர்ன் ஓவரை கொண்டு வர முடியும். ஏன்னா பெயிண்டிங் வந்து நம்ம வீடை வந்து சிறப்பா வைக்கிறதுல வந்து நம்பர் 1 ஸ்டேட்ஸ் சொல்லலாம் கேரளா. கேரளா விட ஒரு படி முன்னாடி இருக்கும் தமிழ்நாடு. கேரளாவில் வந்து 3 கோடி மக்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 6 கோடி 7 கோடி மக்கள் இருக்கு. சோ கேரளா விட பாப்புலேஷன் அதிகம், வீடு அதிகம். பெயிண்டிங்ல வந்து வீடை வந்து அழகா வைக்கிறதுக்கு தமிழ்நாடு வந்து ஆல் இந்தியாவில நீங்க எடுத்தா தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கும். சோ பெயிண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெஷலி சொன்னா தமிழ்நாடுக்கு இருக்கு. சோ இந்த பெயிண்டோட பாசிபிலிட்டி என்ன, ரொம்ப சிம்பிள். ஒரு half an hour 40 minutesல நம்ம இதை முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு பிரசன்டேஷன் நான் ரெடி பண்ணிருக்கு. அது நான் ஸ்கிரீன் ஷேர்ல போட்டுடுறேன் உங்களுக்கு சீக்கிரமா புரியுதுக்காக. So I'm just starting my screen presentation. Right. Okay. Okay. Right. உங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்கிரீன் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். So paint. இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்ட் வந்து how to achieve emerald by promoting paint. பெயிண்ட் மூலமா நம்ம எப்படி எமரால்டு அடிக்க முடியும், அதான் இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட். ஓகே. சோ எமரால்டுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், உங்களை 2 பக்கம் 22 lakhs பிசினஸ் வால்யூம் வரும்போது நீங்க எமரால்டுன்னு சொல்லி ஒரு பொசிஷன்ல வரும். மோர் தென் 1.5 lakhs மந்த்லி இன்கம் கிடைக்கிற ஒரு பொசிஷன் ஆர்சிஎம்ல, தட் இஸ் எமரால்டு. சோ அந்த எமரால்டு பொசிஷன் நம்ம பெயிண்ட் மூலமா எப்படி அச்சீவ் பண்ண முடியும். ஆர்சிஎம் துளசி பெயிண்ட்ஸ் வந்து நியூ இன்ட்ரோடக்ஷன் ஆர்சிஎம்ல. அதோட கார்பரேட் ஆபீஸ் வந்து நண்டேடு, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால தான் இவருடைய ஹெட் ஆபீஸ். நம்ம கிட்ட ஆல்ரெடி நாம எப்பவும் நம்ம ஸ்டேஜ்ல சொல்லிட்டு இருந்தது ஆர்சிஎம் சொன்னா ஆர் ஃபார் ரொட்டி, அதாவது உணவு சாப்பாடு. சி ஃபார் கப்படா, அது துணி டெக்ஸ்டைல்ஸ். அப்புறம் வந்து மக்கானியம். அப்போ ஆர் ஃபார் ரொட்டியில நமக்கு நிறைய சாப்பாடுக்கு தேவையான பொருள்கள் நம்ம கிட்ட இருக்கு. கோதுமை மாவு இருக்கு, டீ தூள் இருக்கு, ஆயில் இருக்கு. வெஜ் மீட்ல வெஜ் பைட்ஸ்ல நிறைய குட் டாட்ல நிறைய பொருள்கள் இருக்கு. இப்ப ரைஸ் வந்திருக்கு, கோதுமை மாவு இருக்கு, நிறைய பொருள்கள் ரொட்டியில இருக்கு. கப்படா டெக்ஸ்டைல்ஸ்ல நமக்கு நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்டைல் ரேஞ்சில் இருக்கு. அதுல லேடிஸுக்கு தனிப்பட்டு முறையில கீசோல்னு சொல்லிட்டு ஹை குவாலிட்டி டெக்ஸ்டைல்ஸ் லேடிஸுக்கு தேவையானது. ஒதஞ்சாவில் வந்து ஹை குவாலிட்டி டெக்ஸ்டைல் ஜென்ஸுக்கு, பசங்களுக்கு தேவையானது வூலன் கிளோத்ஸ், இதெல்லாம் நமக்கு டெக்ஸ்டைல் ரேஞ்சில் இருக்கு. இப்ப வந்து மனை வீடு, மக்கான்னு சொன்னா வீடு, ரைட். அதுக்கு அந்த வீடை வந்து அழகா வைக்கிறதுக்காக நமக்கு இப்போ பெயிண்ட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட், இந்த உலகத்துல டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் பெயிண்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி ஆஃப் டைரக்ட் செல்லிங் பெயிண்ட் வந்து டைரக்ட் செல்லிங் வர்றது. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியமானது, பெயிண்ட் ஆர்சிஎம்ல பெயிண்டா, நிறைய பேர் கேட்டு இருந்தாரு, ஆர்சிஎம்ல பெயிண்ட் கொடுக்க முடியுமா அப்படி கேட்டு இருந்தாரு. அப்போ நம்ம பெயிண்ட கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் திஸ் பெயிண்ட், இந்த துளசி பெயிண்ட் சொன்னா எங்க இருக்கும், இது எப்படி ஸ்டார்ட் ஆனது, புது கம்பெனியா பழைய கம்பெனியா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், ரைட். இது ஸ்டார்ட் ஆனது, இந்த துளசி பெயிண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1997 நந்தேடு மகாராஷ்டிராவில். இவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்டோட போட்டோகிராஃப் நீங்க பாக்குறேன். இவருடைய பெரிய ஃபேக்டரி ஆல் ஓவர் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ்ல எல்லாம் இவர் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸோட கிட்ட நிக்கிற அந்த டெக்னாலஜியில ரொம்ப அட்வான்ஸ் ஆன ஒரு கம்பெனின்னு சொல்லலாம் இந்த துளசி பெயிண்ட். இவருடைய ஒரு சின்ன ஹிஸ்டரி நம்ம பாத்துக்கலாம். எப்போ ஸ்டார்ட் ஆனது இந்த கம்பெனி. சோ 1997 எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனின்னு நான் சொன்னேன். எஸ்டாப்ளிஷ் ஆன டைம்ல வந்து இவரு என்ன பண்ணிட்டு இருந்தது, சிமெண்ட், பெயிண்ட், டிஸ்டம்பர். இந்த இமல்ஷன் பெயிண்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்லா வீட்டிலும் வந்து டிஸ்டம்பர் போட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் நீங்க யாம வச்சா தெரியும், ஸ்டார்டிங்ல வந்து சிமெண்ட் பெயிண்ட் போட்டுட்டு இருந்தது. சிமெண்ட் பெயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து டிஸ்டம்பர் வந்தது. டிஸ்டம்பருக்கு அப்புறம் பிளாஸ்டிக் பெயிண்ட்ஸ், அப்புறம் ஆயில் பெயிண்ட் சொன்னா இந்த மெட்டல் சர்ஃபஸ், இந்த வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அடிக்கிறது வந்து ஆயில் பெயிண்ட்னு சொல்லுவாங்க.
இது வந்து 2001 ஜாயின் ஆனது. அதுக்கப்புறம் 2003 இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. வாட்டர் பெயிண்ட்ஸ், இமல்ஷன் வாட்டர் பெயிண்ட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் இஃபெக்ட் பெயிண்ட், அதாவது ஷைனிங் பெயிண்ட்ஸ். நீங்க அந்த பெயிண்ட போட்டா நிறைய ஸ்டார்ஸ் பாக்குற மாதிரி, நீங்க மானத்தில் பார்த்தா நிறைய ஸ்டார்ஸ் பாக்குற மாதிரி, நீங்க வால்ஸில் போட்டா டிசைன் பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அது வந்து முன்னாடி வந்து இட்டாலியில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. இவர் வந்து 2005 ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. 2008 வந்து துளசி பெயிண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷல் அவார்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா துளசி பெயிண்ட்டுக்கு அவார்டு கொடுத்தது. 2012 வந்து இவரு கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் வந்து, அதாவது வந்து டைல்ஸ் ஒட்டுறது, இந்த இன்டர்லாக் பிளாக்கு வந்து போடுற மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி கம், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ்ல இவர் என்ட்ரி ஆனது. 2014 இவரோட ஃபேக்டரி, கம்ப்ளீட் ஃபேக்டரி வந்து ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக். அந்த மாதிரி கொஞ்சம் ஆள்கள் போதும் கம்ப்ளீட் பெயிண்டை ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரி கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் செட்டப் அவர் வந்தது. 2018 வந்து இவர் பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதாவது அயர்ன், சிமெண்ட், பெரிய பிரிக்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இவர் என்ட்ரி ஆனது இன் 2018. சோ இவர் எப்போ ஆர்சிஎம்ல டைப் ஆனது, ஆர்சிஎம்ல வந்து இவர் என்ட்ரி ஆன வருஷம் வந்து இயர் வந்து 2018. 2018 வந்து இவர் ஆர்சிஎம் கூட டைப் ஆனது. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. சோ பெயிண்ட் கூட கொஞ்சம் சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹவு டு பெயிண்ட். இவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சர்ஃபஸ், நம்ம போடுற இடம் வந்து கிளீனா வந்து ரப் பண்ணி கிளியர் பண்ணியதுக்கு அப்புறம் அதுல பட்டி போடுவாங்க, புட்டி. ஃபர்ஸ்ட் வந்து வால் புட்டி போடணும். வால் புட்டி போட்டதுக்கு அப்புறம் பிரைமர் போடணும். பிரைமருக்கு அப்புறம் பெயிண்ட் போடணும். அதான் அதோட சீரீஸ். அப்ப அந்த பெயிண்ட் போடுறது எப்படி, அந்த சிஸ்டம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டி போடணும், புட்டி போடணும். புட்டி போட்டு அந்த சர்ஃபஸை வந்து ஈக்குவல் பண்ணியதுக்கு அப்புறம் பிரைமர் போட்டுவிடுவாங்க. ஏன்னா புட்டி சிமெண்ட் உங்களுக்கு தெரியும், தண்ணி போட்டா அந்த தண்ணி வந்து சிமெண்ட்டுக்குள்ள வலிச்சிடும். சோ சிமெண்ட்டுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பட்டி போட்டு சர்ஃபஸை வந்து ஸ்மூத் பண்ணியதுக்கு அப்புறம், புட்டி போட்டு சர்ஃபஸை ஸ்மூத் பண்ணியதுக்கு அப்புறம், அது நீர் தண்ணி வந்து ஈர்க்கக்கூடாது இல்லையா, அதனால வந்து அது கூட மேலே பிரைமர் போட்டுடுவாங்க. பிரைமர் போட்டதுக்கு அப்புறம் பெயிண்ட் போடுவாங்க. டைரக்டா நீங்க வந்து பெயிண்ட் போட்டா பெயிண்டோட குவான்டிட்டி அதிகம் வேணும். ஏன்னா பெயிண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பிரைமர் கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும். அதனால வந்து பிரைமர் போட்டதுக்கு அப்புறம் தான் பெயிண்ட் போடுவாங்க. சோ எப்படி நம்ம வால் பெயிண்டிங் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து 2 கோட்டு புட்டி போடணும். அப்புறம் இன்டீரியர், அதாவது வீட்டுக்குள்ள போடுற ப்ரொசீஜர் வந்து, வீட்டுக்குள்ள 2 கோட்டு புட்டி போட்டு, அது மேல வந்து 1 கோட்டு பிரைமரை போட்டு 2 கோட்டு இமல்ஷன் பெயிண்ட். திஸ் இஸ் த மினிமம். இவ்வளோ மினிமம் போடுவாங்க. சில டார்க் கலர்ஸ் எல்லாம் போட்டா இமல்ஷன் பெயிண்ட் வந்து 3 கோட்டு 4 கோட்டு எல்லாம் போட தேவை. அது எந்த பெயிண்ட் நீங்க எடுத்தாலும் அப்படித்தான். நீங்க ஏஷியன் பெயிண்ட் எடுத்தாலும், நெரோலாக் எடுத்தாலும், நீங்க எந்த பெயிண்ட் எடுத்தாலும், டார்க் பெயிண்ட்ஸுக்கு வந்து மினிமம் 2 கோட்ஸ். அது சில டைம்ல வந்து அந்த பெயிண்டோட குவாலிட்டியோட மேலே அதுவும் 3 கோட்ஸ் 4 கோட்ஸ் எல்லாம் போகும். இது வந்து மினிமம். ஓகே, சோ எப்படி பண்ணோம், சர்ஃபஸை கிளீன் பண்ணி 2 கோட்டு புட்டி போட்டு 1 கோட்டு பிரைமர், 2 கோட்டு இமல்ஷன் பெயிண்ட். எக்ஸ்டீரியர்ல நீங்க பெயிண்ட் பண்ணும்போது நார்மலி வந்து புட்டி யாரும் போடுறது கிடையாது. அவர் டைரக்டா வந்து பிரைமர் அடிச்சு பெயிண்ட் போட்டுடுவாங்க. 1 கோட்டு பிரைமர், அப்புறம் 2 கோட்டு இமல்ஷன். இதுதான் நார்மலி வந்து வீட்டுக்கு வெளியில, பில்டிங்கோட வெளியில வந்து யாரும் புட்டி போடுறது இல்ல. வீட்டுக்குள்ள, அதாவது பில்டிங்குள்ள வந்து 2 கோட்டு புட்டி போட்டுதான் அவர் பிரைமர், 1 கோட்டு பிரைமர் போட்டு இமல்ஷன் பெயிண்ட் போட்டுறாங்க. திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, ஏன்னா வந்து பெயிண்ட் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆனதுல நம்ம எல்லாம் வந்து ஒரு பெயிண்டர் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நம்ம இதெல்லாம் செக் பண்றது கிடையாது. பெயிண்டர்ஸ்க்கு எல்லாம் இது நல்லா தெரியும். நார்மலி இது நம்ம பெயிண்டர் கிட்ட கொடுத்தா நம்ம அது பாக்குறது இல்ல. அவர் வந்து எல்லாம் 20,000 30,000 50,000 இந்த மாதிரி அவரு ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குவாங்க. சரி நீங்க பண்ணிடுங்கோ அப்படி கொடுத்து ஒரு பெயிண்டர் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நம்ம அதோட தலைவலியில அவரு பார்த்துடுவார். சோ நம்ம பெயிண்ட ப்ரமோட் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வைக்கணும். கொஞ்சம் குவாலிட்டி தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட்? நம்முடைய புட்டி அதானே ஃபர்ஸ்ட் போடுறோம். சர்ஃபஸை கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போடுறது என்ன, புட்டி, ரைட்? அது புட்டியில வந்து 2 டைப் புட்டி இருக்கு. ஒன்னு வந்து சிமெண்ட் புட்டி, 2 வந்து பாலிமர் வால் புட்டி. சிமெண்ட் புட்டி வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும்.
சிமெண்ட் புட்டி. சிமெண்ட் புட்டியோட பிரச்சனை என்னன்னு கேட்டா, தண்ணி எவ்வளவு போட்டாலும் அந்த தண்ணி அந்த சிமெண்ட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும். அப்ப பிரைமரோட குவாண்டிட்டி, பெயிண்டோட குவாண்டிட்டி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும். பாலிமர் வால் புட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்முடைய ஆர்சிஎமோட வால் புட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, தட் குவாலிட்டி என்னன்னு கேட்டா, தட் இஸ் அக்வா கார்ட் ஹைட்ரோஃபாபிக் 100% வாட்டர் ரெசிஸ்டன்ட் புட்டி, ரைட்? இந்த புட்டி போட்டா நீங்க பிரைமர் போட அவசியம் கிடையாது. நீங்க புட்டி இந்த ஆர்சிஎமோட புட்டி போட்டா, துளசி புட்டிய போட்டா டைரக்டா நீங்க பிரைமர் அவாய்ட் பண்ணி டைரக்டா பெயிண்ட் போட்டுடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. நார்மலி புட்டி போட்டதுக்கு அப்புறம் பிரைமர் போட்டுட்டு தான் நீங்க பெயிண்ட்டுக்கு போகணும். ஆர்சிஎமோட புட்டி போட்டா பிரைமர் போட அவசியம் இல்லை. ஏன்னா தண்ணி அதுக்குள்ள போகாது. ஆர்சிஎமோட பாலிமர் புட்டி போட்டா தண்ணி அதுக்குள்ள போகாது. அதனால நீங்க பிரைமரோட காஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட் பெயிண்டிங், ரைட்? பட் இதோட ஒரு நீங்க என்னது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சிமெண்ட் புட்டி பெயிண்டர்ஸ் சிமெண்ட் புட்டி இன்னைக்கு போட்டா நாளை அவரு ஸ்க்ரப் பண்ணி அதை பாலிஷ் பண்ணுவாங்க. பாலிமர் வால் புட்டி போட்டா இது ரொம்ப ஸ்ட்ராங். அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் குட் அட்ஹெசிவ். அதாவது அது ஒரு வாட்டி அது கட்டியானா அது நெக்ஸ்ட் டே நீங்க நார்மலி பெயிண்டர்ஸ் இன்னைக்கு புட்டி போட்டு நாளைக்கு அது பாலிஷ் பண்ணுவாங்க. பாலிமர் வால் புட்டி போடும்போது அப்படி பண்ணக்கூடாது. நீங்க பாலிமர் வால் புட்டி போட்டு வித்தின் 2 to 3 hours 3-4 ஹவர்ஸுக்குள்ளேயே நீங்க அதை ரப் பண்ணி பாலிஷ் பண்ணிடணும். ரொம்ப டைம் போய் அது உணங்கி ட்ரை ஆகி அது ஸ்ட்ராங் ஆனா நீங்க அது ரப் பண்ணி ஸ்மூத் பண்ண முடியாது, ரைட்? நான் சொல்றது புரியுது இல்லையா? பாலிமர் வால் புட்டி போட்டு ஒரு 4 ஹவர்ஸுக்குள்ளேயே அதை ரப் பண்ணி ஸ்மூத் பண்ணிடணும். சிமெண்ட் புட்டி நார்மலி பெயிண்டர்ஸ் இன்னைக்கு போட்டா நாளைக்கு அவர் அது ரப் பண்ணி ஸ்மூத் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாலிமர் புட்டி பண்ண முடியாது. இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். நீங்க புரிஞ்சு வச்சுக்கோ, பாலிமர் வால் புட்டி இஸ் வெரி ஸ்ட்ராங், ரைட்? அது ஒரு வாட்டி போட்டா நெக்ஸ்ட் டே அது ரப் பண்ணி ஸ்மூத் பண்ண முடியாது, ரைட்? இதோட குவாலிட்டி அப்படி. அதனால அதுக்குள்ள தண்ணி போகாது, வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், பிரைமர் போட அவசியம் கிடையாது. உங்களுக்கு பெயிண்ட் ஸ்கொயர் ஃபீட் பெயிண்டோட ஸ்ப்ரெட் நல்லா கிடைக்கும். அதனால ஒரு இடத்துல ஒரு 100 ரூபாயோட பெயிண்ட் அடிக்க வேண்டிய இடத்துல நீங்க துளசி பெயிண்ட் 50 ரூபாயிலே அடைச்சிடலாம். தட் இஸ் a speciality of polymer wall putty. அது புட்டி அடிச்சா புட்டி அடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னது? பிரைமர். பிரைமர் நம்ம கிட்ட 3 டைப் பிரைமர் இருக்கு. 3 types of primer. ஃபர்ஸ்ட் பிரைமர் இஸ் சிமெண்ட் பிரைமர். இதுதான் ரொம்ப சீப்பான பிரைமர், ரைட்? இன்னொரு பிரைமர் இருக்கு, எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பிரைமர். அது இந்த சிமெண்ட் பிரைமர் நார்மலி வீட்டுக்குள்ள போடுறது கிடையாது. நார்மலி வீட்டுக்கு வெளியில தான் போடுவாங்க, ரைட்? இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பிரைமர் சொன்னா இது உள்ளே போடலாம், நீங்க வெளியிலும் போடலாம். இன்சைட் அண்ட் அவுட் சைட் போத் நீங்க இன்டீரியர் பிரைமர் போடலாம். பிரீமியம் பிரைமர், அந்த மாதிரி 3 டைப் பிரைமர் இருக்கு. So cement primer is the cheapest primer. Exterior interior primer is an average rate primer. Premium primer. இப்போ இது 3 டைப் பிரைமர் இருக்கு. அப்புறம் இமல்ஷன் பெயிண்ட். பெயிண்ட்ல இன்டீரியர்ல 2 டைப் பெயிண்ட் இருக்கு. ஒன்னு நார்மல் இன்டீரியர் பெயிண்ட், அப்புறம் பிரீமியம் இன்டீரியர். நார்மல் இன்டீரியர் பெயிண்ட் கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும். பிரீமியம் இன்டீரியர் பெயிண்ட் கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். அதோட டியூரபிலிட்டி, அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல ரீபெயிண்ட் பண்ண வேண்டியது பிரீமியம் இன்டீரியர் பிரைமரை போட்டா நீங்க 5 years 6 yearsல பெயிண்ட் பண்ணியா போதும், ரைட்? அதே மாதிரி எக்ஸ்டீரியர், இமல்ஷன் எக்ஸ்டீரியர்ல 2 குவாலிட்டி இருக்கு. நார்மல் எக்ஸ்டீரியர் பெயிண்ட், பிரீமியம் குவாலிட்டி, 2 டைப் குவாலிட்டி இமல்ஷன்ஸ். சோ இது டோட்டலி நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்களை தான். இதோட இன்னொரு ஹை குவாலிட்டி இமல்ஷன் பெயிண்ட், that is all rounder emulsion. It is one of the best paint ன்னு சொல்லலாம். இதோட elasticity, இந்த பெயிண்ட் போட்டா நார்மலி வால்ஸ்ல கிராக்ஸ் வராது. இந்த மைனர் கிராக்ஸ் வராது. இப்ப பாருங்க, சுடு காலத்துல நம்ம பில்டிங் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். கோல்டு டைம்ல இந்த பில்டிங் கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகும். நீங்க பாத்ரூமோட டோர் எல்லாம் பாருங்க, டோர்ஸ் இந்த சுடு காலத்துல ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கோல்டு கிளைமேட்ல அது
எந்த மெட்டீரியல் ஆனாலும் கொஞ்சம் இந்த கோல்டுல அப்புறம் ஹாட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் நம்ம பில்டிங்கிலும் இருக்கும். இந்த பில்டிங்ல வந்து எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன்ல என்ன ஆகும், நம்ம பில்டிங்ல வந்து மைனர் கிராக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. எஸ் ஆர் நோ? மைனர் கிராக்ஸ். இந்த ஹை குவாலிட்டி இந்த ஆல் ரவுண்டர் எமல்ஷன் நீங்க போட்டா இதுக்கு வந்து ஒரு இலாஸ்டிசிட்டி குவாலிட்டி இருக்கும். இலாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்கும். அதனால வந்து நீங்க இந்த ஆல் ரவுண்டர் பெயிண்ட் எமல்ஷன் நீங்க வீட்டுக்கு உள்ளே போடலாம், வீட்டுக்கு வெளியில போடலாம். ரைட்? இது போட்டா என்ன ஆகும், இந்த மைனர் கிராக்ஸ், மைனர் சின்ன சின்ன கிராக்ஸ் வருது நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் a ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆல் ரவுண்டர் எமல்ஷன். ரைட்? ஓகே. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்கு ஆர்சிஎம்ல, தட் இஸ் கால்ட் கூல் கோட். கூல் கோட் வந்து வீட்டுக்கு வெளியில டெரஸோட மேல இந்த கூல் கோட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டா, வெளியில உள்ள டெம்பரேச்சரை வந்து இந்த கூல் கோட்டு வீட்டுக்குள்ள ஒரு 10 டிகிரி 15 டிகிரி கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு 8 டிகிரி 10 டிகிரி டெம்பரேச்சர் கம்மி பண்றதுக்கு இந்த கூல் கோட் டெரஸோட மேல வீட்டுக்கு மேலே அடிச்சா வீட்டுக்குள்ள கோல்டா இருக்கும். ஏர் கண்டிஷன் போட அவசியம் இல்லை. ரைட்? வெளியில வந்து ஒரு 40 டிகிரி இருந்தா வீட்டுக்குள்ள வந்து ஒரு 30-32 டிகிரி இருக்கும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் கம்மி பண்ணும். அப்புறம் மழை காலத்துல வந்து இந்த தண்ணி வந்து வீட்டுக்குள்ள போகாம தடுக்க வைக்கிறதுக்கும் இந்த கூல் கோட் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். டெரஸுக்கு மேல இப்ப பாருங்க, இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சர் பாருங்க, எங்க போடுறாரு கூல் கோட்டு, டெரஸோட மேல, வீட்டுக்கு மேல, டோட்டல் டெரஸோட மேல போடுவாங்க. இந்த டெரஸோட மேல போடும்போது ஒரு 5 to 15 டிகிரி வரைக்கும் உங்களை வீட்டுக்குள்ள டெம்பரேச்சர் கம்மி பண்றதுக்கு இந்த கூல் கோட் ஹெல்ப் ஆகும். ரைட்? புரியுது இல்லையா? இந்த கூல் கோட் நார்மலி வந்து நீங்க ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல சன் வந்து உங்களை தலையோட மேல நிற்கும் போது நீங்க வந்து டெரஸோட மேல வாக் பண்ண முடியாது பேர் ஃபுட்ல நீங்க வாக் பண்ணினா உங்களுக்கு பயங்கரமான சூடு அனுபவப்படும். ஆனா வந்து இந்த கூல் கோட் நீங்க போட்டா அந்த டெரஸோட மேல நீங்க வாக் பண்ணிக்கலாம். இந்த அல்ட்ரா வயலட் ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த அல்ட்ரா வயலட் ரைஸை இதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அந்த டெரஸோட மேல நிக்க விடாது. அதனால வந்து டெரஸ் சூடாகாது. சோ வீட்டுக்குள்ளேயும் அந்த டெம்பரேச்சர் கம்மி பண்றதுக்கு இந்த கூல் கோட், டெம்பரேச்சர் கம்மி பண்றதுக்கும் லீக்கேஜ் அவாய்ட் பண்றதுக்கும் இந்த கூல் கோட். இந்த மாதிரி 2 ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். ஒன் இஸ் ஆல் ரவுண்டர் எமல்ஷன். திஸ் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் பெயிண்ட் இன் துளசி பெயிண்ட். இது இலாஸ்டிசிட்டி மாதிரி இருக்கும். இது ஒரு வாட்டி நீங்க இந்த பெயிண்ட போட்டா நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ் நீங்க ரீபெயிண்ட் பண்ண அவசியம் வராது. ரைட்? இட் இஸ் ஹை குவாலிட்டி பெயிண்ட். ரைட்? ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் குவாலிட்டி பெயிண்ட் இஸ் கூல் கோட். ரைட்? இந்த மாதிரி 2 பெயிண்ட் இருக்கு. இது எப்படி நம்ம பெயிண்ட சூஸ் பண்ணணும், ஹவு டு சூஸ்? இப்ப நீங்க பிரீமியம் பெயிண்ட் எடுத்தா நீங்க பிரீமியம் பிரைமர் எடுக்கணும். ரைட்? புரியுது இல்லையா? நீங்க பிரீமியம், அதாவது வந்து குவாலிட்டி பெயிண்ட் எடுக்கும்போது, குவாலிட்டி எமல்ஷன் பெயிண்ட் எடுக்கும்போது நீங்க சிமெண்ட் பிரைமர் எடுக்க கூடாது, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பிரைமர் எடுக்க கூடாது. ரைட்? நீங்க பிரீமியம் கேட்டகரி பெயிண்ட் லைக் ஆல் ரவுண்டர் பெயிண்ட் நீங்க எடுக்கும்போது சிமெண்ட் பிரைமரை போட்டு ஆல் ரவுண்டர் பெயிண்ட் போடக்கூடாது. ஆல் ரவுண்டர் பெயிண்ட் போடும்போது, அதாவது வந்து நார்மல் இன்டீரியர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. நார்மல் 2 டைப் தானே எமல்ஷன் பெயிண்ட் இருக்கு. ஒன்னு பிரீமியம் இருக்கும், ஒன்னு நார்மல் இருக்கும். நீங்க நார்மல் எமல்ஷன் எடுத்தா நீங்க சிமெண்ட் பிரைமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிமெண்ட் பிரைமர் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியர் பிரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க பிரீமியம் பெயிண்ட் போடும்போது நீங்க பிரீமியம் பிரைமர் தான் யூஸ் பண்ணணும். ரைட்? அப்புறம் எக்ஸ்டீரியர் பிரைமர், அதாவது வீட்டுக்கு வெளியில வந்து எமல்ஷன் போடும்போது, வீட்டுக்கு வெளியில பெயிண்ட் அடிக்கும் போது நீங்க எக்ஸ்டீரியர் பிரைமர் யூஸ் பண்ணணும், இல்லாம பிரீமியம் பிரைமர் தான் யூஸ் பண்ணணும். ஆல் ரவுண்டர் எமல்ஷன் யூஸ் பண்ணும்போது பிரீமியம் பிரைமர் இஸ் கம்பல்சரி. ஏன்னா ஆல் ரவுண்டர் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் லிட்டில் காஸ்ட்லி பெயிண்ட், இலாஸ்டிக் குவாலிட்டி உள்ள பெயிண்ட். ஸோ ஆல் ரவுண்டர் பெயிண்ட் நீங்க போடும்போது அது நீங்க வீட்டுக்குள்ள போட்டாலும் வீட்டுக்கு வெளியில போட்டாலும் பிரீமியம் பிரைமர் இஸ் கம்பல்சரி. சொல்றது புரியுதா? ஏரியா கவர்ட். நார்மலி வந்து வெளியில் உள்ள எந்த பெயிண்ட் எடுத்தாலும் ஒரு 90 ஸ்கொயர் ஃபீட், 80 to 90 ஸ்கொயர் ஃபீட் தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண முடியும் ஒரு லிட்டர்ல. ஒரு லிட்டர் பெயிண்ட்ல வந்து 80 to 90 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஆனா ஆர்சிஎம் உடைய பாலிமர் புட்டி யூஸ் பண்ணி அதுல பெயிண்ட் அப்சார்ப் ஆகாது. சோ உங்களுக்கு ஏரியா கவரேஜ் அதிகம் கிடைக்கும்.
110 to 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க 1 லிட்டர் பெயிண்ட்ல நீங்க பெயிண்ட் போட்டுக்கலாம். நம்ம இங்க பெங்களூர்ல ஒரு பில்டிங்கோட கான்ட்ராக்டுக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ்காரன் அந்த பில்டிங்க்கு கொடுத்த கான்ட்ராக்ட் இஸ் 8.75 lakhs. 8.25 லட்சம் 8.75 lakhs உடைய கான்ட்ராக்ட் கொடுத்தாரு. ஓகே, 8.75 lakhs ஏசியன் பெயிண்ட்ஸ்காரன். அதே சேம் பில்டிங் துளசி பெயிண்ட்ல 4.8 lakhsல அந்த பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பெயிண்ட் நடந்த அந்த பில்டிங்ல தான் நம்ம ஒரு 1 வீக் பிஃபோர் பெயிண்டுடைய ப்ரோக்ராம் பண்ணிது. சோ அந்த பில்டிங்குக்கு ஏசியன் பெயிண்ட்ஸும் துளசி பெயிண்ட்லும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 4 lakhs rupees உடைய ப்ராஃபிட் அந்த பில்டிங் ஓனருக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சாச்சு. 8.25 லட்சம் போடுற இடத்துல வந்து துளசி பெயிண்ட்ஸ்ல the building paint is completed by just 4,80,000. 4,80,000 4,80,000 முடி போச்சு. Why? அதுக்கு காரணம் என்ன? ஸ்ப்ரெட் அதிகம் கிடைக்கும். அதாவது 90 ஸ்கொயர் ஃபீட்ல போட வேண்டிய பெயிண்ட் வந்து நீங்க 110 120 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க போடலாம். 1 2 பெயிண்டுடைய டென்சிட்டி, பெயிண்டுடைய குவாலிட்டி. அப்புறம் 3 பட்டியுடைய குவாலிட்டி. அந்த புட்டி போடுவாங்க இல்ல, பாலிமர் புட்டி, அந்த புட்டி வந்து அந்த பெயிண்டே உள்ளல ஒலிக்காது. சோ பாலிமர் புட்டி போட்டு நீங்க ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் போட்டா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ஸ்ப்ரெட் அதிகம் கிடைக்கும், க்ளோ அதிகம் கிடைக்கும், பெயிண்டுடைய குவாலிட்டி அதிகம் உள்ளதுனால நீங்க வெளி மார்க்கெட்ல வாங்குற பெயிண்ட் வந்து 4 லட்சம் 5 லட்சம் வாங்குற இடத்துல ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் 2 லட்சம் 3 லட்சத்துல முடிச்சிடலாம். தட் இஸ் a very big profit. அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட். ஆர்சிஎம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆர்சிஎம்ல உள்ள எந்த பொருள் எடுத்தாலும் ஹெல்த் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்சிஎம்ல கொண்டு வரும். அது நீங்க துளசி டிராப்ஸ் எடுத்தாலும் சரி, கோதம்பு மாவை எடுத்தாலும் சரி, ஆயில் எடுத்தாலும் சரி, எல்லா பொருள்களும் ஹெல்த்துக்கு சப்போர்ட் ஆன பொருள்கள் தான் ஆர்சிஎம்ல வரும். ஆர்சிஎம் பெயிண்டும் அப்படித்தான். இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி பெயிண்ட். அது எப்படின்னு கேட்டா, there is no gas. நார்மலி வந்து நீங்க வீட்டுக்குள்ள பெயிண்ட போட்டா அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அவ்வளவு பெயிண்டோட ஃபியூம்ஸ் வந்துட்டு இருக்கும். எஸ் ஆர் நோ? நீங்க பெயிண்ட போட்டு இமிடியட்லி நீங்க அங்க ஸ்டே பண்ண முடியுமா? இல்ல, நீங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அப்போ பெயிண்ட் பண்ற ஆளுகளுடைய ஹெல்த் கண்டிஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. பெயிண்ட் போடும்போது அந்த பெயிண்ட் கேஸ் ஃபுல்லா அவருக்கு உள்ள போயிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ? கரெக்டா நான் சொல்றது? அவரோட பெயிண்ட் அவரோட உள்ள போயிட்டே இருக்கும். ஆனா ஆர்சிஎம் துளசி பெயிண்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, இந்த துளசி பெயிண்ட போடும்போது அந்த கேஸ் எமிஷன் வராது. அது வந்து அமோனியாவோட கேஸ். அமோனியா கேஸ் வந்து பயங்கரமா வரும்போது இந்த பெயிண்ட் பண்ற ஆளுகளுடைய லங்ஸிலும் இதுல எல்லாம் போய் அவருக்கு பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ். ஆனா வந்து ஆர்சிஎம் துளசி பெயிண்ட்ஸுக்கு இந்த கேஸ், இந்த ஃபியூம்ஸ் எமிட் ஆகாது. ஸோ தெர் இஸ் நோ பிரீத்திங் இஷ்யூ ஃபார் பெயிண்டர்ஸ் ஆகட்டும், இல்ல அந்த வீட்டுக்குள்ள ஸ்டே பண்ற ஆள்களுக்காகட்டும், 2 பேருக்கும் ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கிற பெயிண்ட் தான் ஆர்சிஎம் துளசி பெயிண்ட். சோ நமக்கு என்ன எல்லாம் பெனிஃபிட் கிடைச்சாச்சு? நம்பர் 1 குவாலிட்டி, நம்பர் 2 ரேட் கம்மி, நம்பர் 3 கம்மி ரேட்ல மோர் ஏரியா நீங்க கவர் பண்ணிக்கலாம். 4 ஹெல்த் பெனிஃபிட்ஸ். சோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து துளசி பெயிண்ட்ல இருக்கு. இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்கு, லைக் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு, பிசினஸ் வால்யூம் கமிஷன் இருக்கு. நான் முன்னாடி சொல்றேன் how to become emerald by promoting tulsi paints நான் சொல்லி கொடுக்கிறேன். ரைட்? சோ எப்படி ஆர்டர் பண்ணணும், how to order? நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப இங்க இந்த ப்ரோக்ராம்ல வந்து யாரெல்லாம் 38 பேர் இப்ப அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு கேட்டா, இம்மீடியட்டா வந்து உங்களை ஆண்ட்ராய்டு போன்ல நீங்க துளசி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஆர்சிஎம் துளசி ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் ஆப்ல, துளசி ஆப்ல வந்து உங்களுக்கு ஷேட்ஸ் கம்ப்ளீட்டா புரியும். கம்ப்ளீட் ஷேட்ஸ் நீங்க பார்க்கலாம், பெயிண்டோட காஸ்ட் பார்க்கலாம், பிரைமரோட காஸ்ட் பார்க்கலாம், புட்டியோட காஸ்ட் பார்க்கலாம். ரைட்? இது எல்லாம் காஸ்ட் நீங்க பார்க்கலாம். பெயிண்டோட கலர்ஸ் பாருங்க, பெயிண்டோட கலர்ஸ் நீங்க அந்த துளசி ஆப்புக்குள்ள போய் அந்த பெயிண்டோட வேரியன்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் ஓரோ பெயிண்ட்டுக்கும் கலர் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, லெஃப்ட் சைடுல உள்ளது பிங்க் கலர். பிங்க் கலர்ல வந்து ஒரு 10-15 ஷேட்ஸ் இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, ஒரு 10-15 ஷேட்ஸ் இருக்கும். ஓரோ ஷேட்ஸ்க்கும் ஒரு பெயிண்ட் பேர் கொடுத்திருக்கு, அதுக்கு கோட்ஸ் இருக்கு. அந்த கோட்ஸ் நீங்க நோட் பண்ணி அது செலக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி அதுல கொட்டேஷன்ல லோட் ஆகும்.
அப்போ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னது? what you have to do first, you have to download RCM துளசி ஆப். நீங்க RCM துளசி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க போன்ல RCM துளசி ஆப் இருக்கணும். அதுல நீங்க புட்டி ஆர்டர் கொடுக்கலாம், பிரைமர் ஆர்டர் கொடுக்கலாம், பெயிண்டோட ஷேட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், ரைட்? அதே நீங்க RCM துளசி ஆப்புக்குள்ள நீங்க பார்த்தா என்னது பெயிண்டோட விலை என்ன, பிரைமரோட விலை என்ன, நம்ம கிட்ட 1 லிட்டர் பெயிண்ட் இருக்கு, 4 லிட்டர் பெயிண்ட் இருக்கு, 10 லிட்டர் பெயிண்ட் இருக்கு, 20 லிட்டர் பெயிண்ட் இருக்கு. நீங்க எது வேணா ஆர்டர் கொடுக்கலாம். 1 லிட்டர் பெயிண்டோட காஸ்ட் எவ்வளோ, 4 லிட்டர் பெயிண்டோட காஸ்ட் எவ்வளோ, 10 லிட்டர் பெயிண்டோட காஸ்ட் எவ்வளோ, 20 லிட்டர் பெயிண்டோட காஸ்ட் எவ்வளோ, கம்ப்ளீட்டா வந்து நீங்க உங்களை துளசி ஆப்ல நீங்க செக் பண்ணினா கம்ப்ளீட் ரைட் அதுல கொடுத்துருக்கு. அதுல MRP கொடுத்திருக்கு, DP கொடுத்திருக்கு. பிசினஸ் வால்யூம் எவ்வளவு தெரியுமா? 50% பிசினஸ் வால்யூம் இருக்கு. RCM துளசி ஆப்ல 50% பிசினஸ் வால்யூம் இருக்கு, ரைட்? சோ நீங்க RCM துளசி ஆப்பை டவுன்லோட் பண்ணினா நீங்க யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க அவசியம் இல்லை. நீங்க துளசி ஆப்ல போங்க, உங்களை நம்பர் பெயிண்ட் டோட்டல் வந்து பெயிண்டோட ஷேட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா ஆச்சரியமாகும். 70,000 ஷேட்ஸ் இருக்கு, 70,000 கலர்ஸ். பிங்க் கலர்ல ஒரு 100 ஷேட் உங்களுக்கு கிடைக்கும், ரெட்ல உங்களுக்கு ஒரு 100 கலர் கிடைக்கும், கிரீன்ல வந்து ஒரு 100 கலர் கிடைக்கும். 70,000 ஷேட்ஸ் நீங்க துளசி ஆப்புக்குள்ள போனா உங்களுக்கு இமல்ஷன் கலர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கலர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா வந்து கம்ப்யூட்டர்ல மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அது நியரஸ்ட் VRL ஆபீஸ் அது எப்படி வரும் நான் சொல்றேன், ரைட்? சோ பெயிண்டிங் மெஷின் இப்ப கலர் வந்து இப்ப ரைட் நவ் கலரிங் மெஷின் வந்து நந்தேடு மகாராஷ்டிரால இருந்து அவர் மிக்ஸ் பண்ணி அனுப்புறாரு. இந்த மெஷின் வந்து கேரளால ஆல்ரெடி 10 மெஷின் போயிருக்கு. 10 மெஷின் 10 மெஷின்ஸ் ஆல்ரெடி கேரளால இன்ஸ்டால் ஆயிடுச்சு. லாஸ்ட் 2 to 3 monthsல 1 கோடிக்கு மேல பெயிண்ட் ஆல்ரெடி கேரளாக்காரன் எடுத்தாச்சு. கேரளால வந்து துளசி பெயிண்ட்க்கு மட்டும் அவுட்லெட்ஸ் ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஒரு அவுட்லெட்ல வந்து டிண்டிங் மெஷின் சொன்னா பெயிண்ட் மிக்சிங் மெஷின், பெயிண்ட் மிக்சிங் மெஷின் வந்து அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் உங்ககிட்ட இருக்கும் தேவை. ஒரு கம்ப்யூட்டர் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த பெயிண்ட் வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க மிக்ஸ் பண்ண முடியும், ரைட்? சோ டிண்டிங் மெஷின் சொன்னா பெயிண்ட் மிக்சிங் மெஷின், ரைட்? சோ இது எப்படி நம்ம எடுக்கலாம்? இந்த பெயிண்ட் மிக்சிங் மெஷினோட காஸ்ட் வந்து 1.5 lakhs, 1.5 லட்சம். பெயிண்ட் மிக்சிங் மெஷினோட காஸ்ட் எவ்வளோ? 1.5 லட்சம், ரைட்? நீங்க 1.5 லட்சம் இப்ப கொடுக்க தேவையில்லை. நீங்க 50,000 rupees கம்பெனியோட அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணுங்க, மெஷின் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. 2 போஸ்ட் டேட்டட் செக் கொடுங்க, 2 போஸ்ட் டேட்டட் செக்ஸ், ரைட்? கம்பெனி ஒரு சின்ன டார்கெட் கொடுத்துருக்கு, 10 lakhs டர்ன் ஓவர். எப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ ஓரோ செக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடும். புரியுதா? நீங்க எப்ப 10 lakhs டர்ன் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ ஒரு செக் ரீஃபண்ட். நீங்க நெக்ஸ்ட் 10 lakhs டர்ன் ஓவர் பண்ணுவாங்களோ உங்களுக்கு நெக்ஸ்ட் செக் ரீஃபண்ட் ஆயிடும். இப்ப பெங்களூர்ல நான் ஒரு பில்டிங் சொன்னேன் பாருங்க. பெங்களூர்ல ஒரு பில்டிங் நான் சொல்றேன், ஒரு பில்டிங் அதோடக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் கொடுத்த கொட்டேஷன் 8 லட்சம். RCM துளசி பெயிண்ட்ல வந்து அது 4,80,000 முடிச்சாச்சு. அப்போ ஒரு பில்டிங் உங்களுக்கு கரெக்டா கிடைச்சா அப்ராக்சிமேட்லி 5 lakhs உடைய துளசி பெயிண்ட் தேவைப்படும். பெரிய பில்டிங் சொல்றேன், சின்ன பில்டிங் கிடையாது, பெரிய பில்டிங், ரைட்? ஒரு 5 story பில்டிங் உங்களுக்கு கிடைச்ச ஒரு 5 lakhs உடைய பெயிண்ட் தேவைப்படும், ரைட்? அந்த மாதிரி எத்தனை பில்டிங் வேணும் 10 லட்சம் டர்ன் ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கு? ஜஸ்ட் 2 பில்டிங். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 பில்டிங் கிடைச்சா நீங்க 10 லட்சம் டர்ன் ஓவர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ரைட்? சோ எப்ப நீங்க 10 லட்சம் டர்ன் ஓவர் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ உங்களுக்கு ஓரோ செக் நீங்க ரீஃபண்ட் ஆயிடும். அப்புறம் டிண்டிங் மெஷின் உங்களுக்கு ஓனர்ஷிப் உங்களுக்கு கொடுத்துடும், ரைட்? புரியுதா? சொன்னது புரியுதா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓரோ செக் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். சோ எப்படி நம்ம துளசி ஆப்பை யூஸ் பண்ணணும்? ஹவு டு யூஸ் த துளசி ஆப்? துளசி ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களை ஃபுல் பர்சனல் டீடைல்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர், பேரு, உங்களை அட்ரஸ், உங்களை போஸ்டல் பின்கோடு, உங்களுக்கு எங்க துளசி பெயிண்ட் கிடைக்கணும் அந்த போஸ்டல் பின்கோடு, அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு PUC நம்பர் இருந்தா அந்த PUC நம்பர். ஏன்னா துளசி பெயிண்ட்ல வந்து PUC கமிஷன் கிடைக்குது. உங்களுக்கு துளசி பெயிண்ட்ல பிசினஸ் வாலியம் கமிஷனும் கிடைக்கும், PUC கமிஷனும் கிடைக்கும். சோ நீங்க ரெஜிஸ்டர், உங்களை துளசி ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுல PUC நம்பர் கம்பல்சரி கொடுக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு கிவ் PUC நம்பர். சோ நியரஸ்ட் PUC நம்பர் நீங்க போடுங்க.
உங்ககிட்ட பியூசி நம்பர் இருந்தா நீங்க அந்த பியூசி நம்பர் கொடுங்க. உங்களை லீடர் கிட்ட பியூசி நம்பர் இருந்தா அந்த பியூசி நம்பர் கொடுங்க. பட் இந்த பெயிண்ட் வந்து பியூசியில் போகாது. நீங்க கொடுக்குற பின்கோடு இருக்கு இல்லையா, அந்த பின்கோடோட நியரஸ்ட் விஆர்எல் ஆபீஸ்ல இந்த பெயிண்ட் வந்து அவரு அனுப்பி கொடுக்குவாங்க. நீங்க போய் அந்த பெயிண்ட வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வரணும். அப்புறம் உங்களை மொபைல் நம்பர் இது இத்தனையும் நீங்க துளசி ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு பர்சனல் டீடைல்ஸ், அதுல ஒரு பர்சனல் டீடைல்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி உங்களை பர்சனல் டீடைல்ஸ் அதுல ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. புரிஞ்சாச்சா? சோ ஆர்சிஎம் துளசி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. நம்பர் 1 ஆர்சிஎம் துளசி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. நம்பர் 2 உங்களை பர்சனல் டீடைல்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர், பேரு, அட்ரஸ், பின்கோட், பியூசி நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாம் அதுல ஃபீட் பண்ணி அதை சப்மிட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் ஆச்சு, உங்களுக்கு துளசி ஆப் ஆர்டர் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சோ ஏதாவது குயரிஸ் இருந்தா, கம்பெனில ஏதாவது குயரிஸ் இருந்தா, ஆர்டர் எல்லாம் போட்டாச்சு, ஆர்டர் பெயிண்ட் செலக்ட் பண்ணியாச்சு, புட்டி எவ்வளவு வேணும் அது செலக்ட் பண்ணியாச்சு, 1 லிட்டர் வேணுமா, 4 லிட்டர் வேணுமா, 10 லிட்டர் வேணுமா, 10 லிட்டருடைய எத்தனை கேன் வேணும், 20 லிட்டருடைய எத்தனை கேன் வேணும், இதெல்லாம் வந்து நீங்க நியரஸ்ட் ஒரு பெயிண்டர் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணினா உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஐடியா கிடைக்கும் எத்தனை வேணும். 100 ஸ்கொயர் ஃபீட், இப்ப டோட்டலா வந்து வீட்டுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் செக் பண்ணுங்க. டிவைடட் பை 100 ஸ்கொயர் ஃபீட் நீங்க டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு பெயிண்ட் எவ்வளவு வேணும், புட்டி எவ்வளவு வேணும், பிரைமர் எவ்வளவு வேணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாலிமர் புட்டி போடும்போது நீங்க பிரைமர் கொண்டு வர அவசியம் இல்லை. ரைட்? நார்மலி வந்து புட்டி வீட்டுக்குள்ள மட்டும்தான் போடும், வீட்டுக்கு வெளியில போடாது. சோ உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில போடுறதுக்கு உங்களுக்கு பிரைமர் தேவைப்படும். சோ பிரீமியம் பிரைமர் வெளியிலுக்கு வேணும். எக்ஸ்டீரியர் இமெல்ஷன் உங்களுக்கு பிரீமியம் இமெல்ஷன் உங்களுக்கு வெளியில தேவைப்படும். இன்டீரியர் வீட்டுக்குள்ள பில்டிங்குள்ள வந்து புட்டி கம்பல்சரி வேணும். ரைட்? சோ இது டோட்டலா வந்து நீங்க ஆர்டர் போடும்போது உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன், கடைசியில வந்து ஒரு எஸ்டிமேஷன் காமிக்கும். இத்தனை அமௌண்ட் சொல்லி ஒரு எஸ்டிமேஷன் காமிக்கும். அந்த அமௌண்ட் வந்து நீங்க இந்த கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கு பாருங்க, இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ல தான் உங்களை நீங்க அது டிரான்ஸ்பர் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது நீங்க அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்டிமேஷன் கொடுத்தாச்சு இல்லையா, அந்த எஸ்டிமேஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கு, எஸ்டிமேஷன் நம்பர். அந்த எஸ்டிமேஷன் நம்பர் உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர், பேரு, நீங்க யாருக்கு கால் பண்ணணும், நீங்க இந்த சந்தோஷ் சர்மா அவருடைய நம்பர் இதுல போட்டிருக்கு பாருங்க, 9112220904. இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்திருக்கேன், எஸ்டிமேஷனோட நம்பர் இவ்வளோ, எனக்கு இத்தனை காஸ்ட் காமிக்குது, நான் இவ்வளவு காஸ்ட் டிரான்ஸ்பர் பண்ணணுமா, ஜஸ்ட் என்கொயர் பண்ணுங்க. அவர் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நீங்க முன்னாடி கொடுத்த இந்த கூகுள் பே நம்பர்ல அமௌண்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணி நெக்ஸ்ட் 1 வீக்ல இந்த ப்ராடக்ட் உங்களை நீங்க கொடுத்த பின்கோடுல நியரஸ்ட் விஆர்எல் ஆபீஸ்ல அவர் டெலிவரி கொடுத்துருவார். ரைட்? கிளியர்? சோ 20,000 rupeesக்கு மேல ஆர்டர் இருந்தா நியரஸ்ட் விஆர்எல் ஆபீஸ்ல அது ஃப்ரீயா வரும். அப் டு த நியரஸ்ட் விஆர்எல் ஆபீஸ்ல அது ஃப்ரீ ஆகி அவர் அனுப்பி கொடுப்பாங்க. சோ எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும்? 20,000 rupees ஆர்டர். 20,000 rupeesோட ஆர்டர் கொடுத்தா அவர் வந்து உங்களை நியரஸ்ட் விஆர்எல் ஆபீஸ்ல அது ஃப்ரீயா அனுப்பிடுவாங்க. நியரஸ்ட் விஆர்எல் ஆபீஸ்ல போகும்போது நீங்க உங்க ஐடியோட ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து கொண்டு போகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீ மறக்க கூடாது. அப்புறம் நீங்க அங்க போய் ஐடி ப்ரூஃப் பிரிண்ட் அவுட் கொண்டு போகலாம்னா அது பிரிண்ட் அவுட் இருக்கிறது கஷ்டமாகும். அங்க ஏதாவது ஒரு போட்டோ காப்பி மெஷின் இருந்தா அவரு எக்ரி பண்ணினா ஓகே, இல்லன்னா நீங்க போகும்போது வித் ஒரு ப்ரூஃபோட கூட, ஒரு பிரிண்ட் அவுட் ப்ரூஃபோட கூட நீங்க போங்க, நீங்க பெயிண்ட எடுத்துட்டு கொண்டு போயிடலாம். ரைட்? டெலிவரி சார்ஜஸ் கம்ப்ளீட்லி எனக்கு வீட்டுல வரணும், நான் போய் விஆர்எல் ஆபீஸ்ல எடுக்க முடியாது, எனக்கு என்ன வீட்டுல கிடைக்குமா, அதுக்கு என்ன பண்ணும்? 1 lakh rupeesோட ஆர்டர். 1 lakh rupeesோட ஆர்டர் கொடுத்தா நீங்க உங்களை கொடுத்திருக்கல அட்ரஸ் கொடுத்திருக்கல வீடு அட்ரஸ், அந்த வீட்டு அட்ரஸ்ல வரும் அந்த பெயிண்ட் வந்துடும். இப்ப பெங்களூர்ல வந்து நம்ம 4,80,000 rupeesோட அந்த பில்டிங்க்கு ஆர்டர் கொடுத்தேன். அந்த பில்டிங்ல வந்து 4,80,000 ப்ராடக்ட் வந்து துளசி பெயிண்ட்காரன் மகாராஷ்டிரா நந்தேல இருந்து அந்த பில்டிங்ல அவர் அனுப்பி கொடுத்தாரு. நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல போகல, அந்த டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்காரனே கொண்டு வந்து அந்த பெயிண்ட் வந்து நமக்கு டோர் டெலிவரி கொடுத்தாச்சு. சோ உங்களுக்கு டோர் டெலிவரி, ஃப்ரீ டோர் டெலிவரி வேணும்னா நீங்க 1 lakh plus ஆர்டர் கொடுக்கணும். ரைட்? 1 lakh ஆர்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு செகண்ட் பெனிஃபிட் என்ன தெரியுமா? செகண்ட் பெனிஃபிட்,
நீங்க உங்களுக்கு கம்பெனி வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுக்குவாங்க, துளசி பெயிண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர். இப்போ ரைட் நவ் நீங்க துளசியுடைய ப்ராடக்ட் வந்து ஆர்சிஎம் உடைய பியூசில வந்து நீங்க பில் அடிக்க முடியாது. ஆர்சிஎம் உடைய பிசினஸ் வால்யூம் வந்து ஏறுறது எங்கன்னு கேட்டா, நீங்க வாங்குற பெயிண்ட் உடைய பில்லிங் வந்து பில்வாராயில நடக்கும். பிசினஸ் வால்யூம் வந்து மந்த் எண்ட்ல ஆட் ஆகும். உங்களுக்கு நீங்களே வந்து பில்லிங் பண்ணணும் அப்படி இருந்தா நீங்க 1 lakh ஆர்டர் கொடுக்குறீங்க இல்லையா, டோர் டெலிவரி ஃப்ரீ கிடைச்சாச்சா, கூட கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குவாங்க. பியூசி வந்து பில் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குவாங்க. சிமிலர்லி துளசி பெயிண்ட்காரன் உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குவாங்க. அதுக்கு மினிமம் ஆர்டர் எவ்வளவு? 1 lakh. 1 lakh ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ டோர் டெலிவரி, 2 உங்களுக்கு பியூசி பில்லிங் சாஃப்ட்வேர், அதாவது பெயிண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் கம்பெனி கொடுக்குவாங்க. நீங்க எத்தனை பேருக்கு வேணும் தேவை இருந்தாலும் நீங்க பில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கூட ஒரு 10 பேரு லீடர்ஸ் இருக்குன்னு பாருங்க, துளசி பெயிண்ட்ல வேலை பண்ற ஒரு 10 பேர் இருக்கு. நீங்க ஒரு 2 lakh rupees ஆர்டர் பெயிண்ட் ஆர்டர் கொடுக்குறேன். அப்ப 2 lakh rupees ஆர்டர் கொடுக்கும் போது உங்களுக்கு கம்பெனி வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுத்துருவாங்க. அந்த 2 lakhs வந்து இந்த 10 பேருக்கும் நீங்க செப்பரேட்டா பில் பண்ணிக்கலாம். 2 lakh rupees உங்களுக்கு கமிஷன் பியூசி கமிஷன் கிடைச்சாச்சு. நீங்க 10 பேருக்கும் செப்பரேட், ஒரு ஆளுக்கு 5000, ஒரு ஆளுக்கு 20,000, ஒரு ஆளுக்கு 50,000, யார் எத்தனை பெயிண்ட் எடுத்திருக்கு, பொட்டி எடுத்திருக்கு, எத்தனை பிரைமர் எடுத்திருக்கு, நீங்க அவரவருக்கு நீங்க பில் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க கொடுக்க வேண்டிய ஆர்டர் எவ்வளவு? 1 lakh, 1 லட்சம். 1 லட்சம் ஆர்டர் கொடுத்தா கம்பெனி வந்து ஒரு ஐடி நம்பர் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க, நீங்க பில் பண்ணிக்கலாம். ரைட் நவ் இதுதான் ப்ரொசீஜர். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இது வந்து நம்ம பியூசில ஆட் ஆயிடும். பெயிண்ட் வந்து நம்ம டிப்போல வரும். பெயிண்ட் வந்து நம்ம டிப்போல வரும்போது பியூசில இப்போ கோதம்பு மாவு, சோப்பு, பேஸ்ட் வாங்குற மாதிரி நம்ம டிப்போயில போய் வாங்கிக்கலாம். பில்லிங் வந்து நீங்க பியூசில பண்ணிக்கலாம். இப்போ ரைட் நவ் நீங்க பியூசில் பில் பண்ண முடியாது. கம்பெனிக்காரன் பில் பண்ணி அனுப்பணும், அது லேட் ஆகும். நீங்க 1 lakh ஆர்டர் கொடுத்தா பில்லிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே வீட்டுல உட்கார்ந்து பியூசில் பில் பண்ற மாதிரி நீங்களே அது பில் பண்ணிக்கலாம். சோ அது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா 1 lakh இஸ் த மினிமம் ஆர்டர், ரைட்? இதுல ஏதாவது ஒரு குவரி இருந்தா நீங்க யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும்? சர்மாஜியோட நம்பர் நான் முன்னாடியே கொடுத்தாச்சு. RCM துளசி பெயிண்ட் will be supplied through depots shortly. நம்ம RCM டிப்போ த்ரூ இந்த துளசி பெயிண்ட் வரப்போகுது. அதோட டிஸ்கஷனுக்காக துளசி பெயிண்ட்காரன் இப்ப கேரளா டூர்ல இருக்கு. லாஸ்ட் 2 days கேரளா டூர்ல இருக்கு. லாஸ்ட் ஒரு 3-4 days கர்நாடகா டூர்ல இருந்தது. அவர் இப்ப கேரளா டூரை முடிச்சு டைரக்டா வந்து பில்வாரல் போறாரு. பில்வார டிசி சப்ராஜியை மீட் பண்ணி துளசி பெயிண்ட் வந்து த்ரூ கம்பெனியோட டிப்போ, அதாவது வந்து மதுரை, ஈரோடு, சென்னை, சிவகாசி, மார்த்தாண்டம், இந்த டிப்போ த்ரூ துளசி பெயிண்ட் அனுப்புறதுக்கு தேவையான டிஸ்கஷனுக்காக ஒரு பில் வர போறாங்க. அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நமக்கு பெயிண்ட் வந்து பெயிண்டோட மிக்சிங் மெஷின், டிண்டிங் மெஷின் 1.5 லட்சம், அதுவும் நமக்கு தேவையில்லை. டிண்டிங் மெஷின் டிப்போலி வரும், பெயிண்ட் வந்து டிப்போலி வரும். நீங்க நார்மலி வந்து கோதம்பு மாவு எடுக்கிற மாதிரி நீங்க போய் பெயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பெயிண்டை வந்து கொண்டு போய் நீங்க த்ரூ பியூசி பில் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சப்ளை கொடுக்கலாம். So it will become very easy from சொல்ல தேவைன்னா it will be starting from April. இந்த மார்ச் மாசம் நீங்க வெயிட் பண்ணணும். ஏப்ரல்ல இருந்து இந்த நியூ மெத்தட் ஆஃப் சப்ளை ஆரம்பிக்கும். ரைட், இப்ப பெயிண்ட் வந்து நம்ம யாருக்கு கான்டாக்ட் பண்ணணும்? கான்டாக்ட் யாருக்கிட்ட போய் நம்ம பேசியிருந்தா இந்த பெயிண்ட் அவர் வாங்குவாங்க? நம்ம கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட பேசிக்கலாம், பெயிண்டர்ஸ் கிட்ட பேசிக்கலாம். புதுசா வீடு கட்டுறாரு பாருங்க, புது வீடு கட்டுறாரு, அவரே நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பழைய வீட்டுக்காரன் பெயிண்ட் ஆகணும், அந்த மாதிரி நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது வீடு வந்து பழசா இருக்கு, அங்க போய் பேசிக்கலாம். நீங்க பெயிண்ட் பண்ற பிளானிங் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அவர்கிட்ட போய் பேசலாம். பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ், ரீட்டைலர்ஸ், பெயிண்ட் சேல் பண்ற ஆள்கள், அவரை நம்ம மீட் பண்ணலாம். பட் தட் இஸ் a லாஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? பெயிண்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ். What is the first option? Painters and contractors. இப்போ என்னோட வீடு பெயிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ. சப்போஸ் ஐ வாண்ட் டு பெயிண்ட் மை ஹவுஸ். எனக்கு என்னோட வீடை பெயிண்ட் பண்ணணும். நான் யாரை கான்டாக்ட் பண்ணும்? நான் எப்பவும் ஷாப்பில் போய் பேச மாட்டேன். நான் யார்கிட்ட பேசுவாங்க தெரியுமா? நான் பெயிண்டர்ஸ் கிட்ட தான் பேசுவாங்க. நான் பெயிண்டர்ஸ் கிட்ட கேட்குவாங்க, எந்த பெயிண்ட் போடலாம், எத்தனை காஸ்ட் ஆகும். அந்த பெயிண்டர் சொல்லுவாங்க,
சார் முன்னாடி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் இல்ல நெரோலாக் தான் நல்லா நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு புது பெயிண்ட் வந்திருக்கு, துளசி பெயிண்ட், ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, நல்ல சூப்பர் பெயிண்ட், எக்ஸலண்டா இருக்கு குவாலிட்டி. அப்படி பெயிண்டர் சொன்னா நான் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லா இருந்தா நீங்க போடுங்க சார், பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? அப்ப பெயிண்டர் தான் பெயிண்டிங்கோட அத்தாரிட்டி. ரீட்டைலர்காரன் கிடையாது, கான்ட்ராக்டர்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. யாரு அதோடைய அத்தாரிட்டி? அத்தாரிட்டி வந்து பெயிண்டர்ஸ். இந்த சின்ன சின்ன வீடுகள் இருக்கும் பாருங்க, நம்முடைய ஓன் ஹவுசஸ், அபார்ட்மெண்ட்ஸ், அவரெல்லாம் டிசிஷன் இஸ் டிபெண்டிங் ஆன் த கான்ட்ராக்டர்ஸ் ஆர் பெயிண்டர்ஸ், நாட் ஆன் த ரீட்டைலர்ஸ். ரீட்டைல்காரன் என்ன பண்ணுவாங்க, ரீட்டைலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பெயிண்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் கமிஷன் கொடுப்பாங்க. கமிஷன் யாருக்கு அதிகம் கொடுக்க, எந்த கம்பெனி கமிஷன் அதிகம் கொடுக்குவாங்களோ இந்த பெயிண்டர்ஸும் கான்ட்ராக்டர்ஸும் அந்த பெயிண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எந்த பெயிண்ட்காரன் இவருக்கு கமிஷன் அதிகம் கொடுக்குவாங்க அதுதான் பெயிண்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பெயிண்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ், இந்த வீட்டு நம்ம என்னுடைய வீடு ஆகட்டும், நம்முடைய வீடு நம்ம யார் மேல டிபெண்ட் ஆகும், பெயிண்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸோட மேல டிபெண்ட் ஆகும். அந்த பெயிண்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் எந்த பெயிண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்களோ நம்ம அதுதான் போடுவாங்க. துளசி பெயிண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, வீடு பெயிண்ட் பண்ற ஆளுக்கு காஸ்ட் கம்மியா கிடைக்கும், குவாலிட்டி கிடைக்கும், ஹெல்த்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும், வித்தவுட் ஃபியூம்ஸ். அது பெயிண்ட் போடுற ஆளுகளுக்கு இது நம்பர் 1. சோ நமக்கு ரேட் கம்மியாச்சு. இப்போ பெயிண்டர்ஸுக்கு இதுல என்ன பெனிஃபிட், இது கரெக்டா புரிஞ்சுக்கோ. இந்த பாயிண்ட்ஸ் நீங்க கரெக்டா புரியணும். ஒரு பெயிண்டர் கிட்ட எப்படி பேசணும் அதான் இப்ப சொல்ல போறேன். ஹவு டு டாக் வித் எ பெயிண்டர், ஹவு டு டாக் வித் எ கான்ட்ராக்டர். ஒரு பெயிண்டர் கிட்டயோ ஒரு கான்ட்ராக்டர் கிட்டயோ நம்ம எப்படி பேசணும். ரைட். ஒரு பெயிண்டர் அப்ராக்சிமேட்லி ஒரு 2 to 3,000 rupees பெயிண்ட் ஒரு நாள் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 to 3,000 rupees பெயிண்ட் ஒரு பெயிண்டர் பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் என்னது கூலி கிடைக்கும். எஸ் சார், புரியுதா? ஒரு பெயிண்டர் வந்து 2000 இருந்து 3000 ரூபாயோட பெயிண்ட் ஒரு நாள் பண்ணுவாங்க. அதாவது வந்து 30 நாள்ல ஒரு பெயிண்டர் எத்தனை பெயிண்ட் பண்ணுவாங்க, மேக்சிமம் அப் டு 90,000 rupees பெயிண்ட் பண்ணுவாங்க. அதுல இடையில வந்து சண்டேஸ் அவர் ஹாலிடேஸ் எடுத்தா அது கம்மியாகும். ஓகே, அது இடையில வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா அன்னைக்கு அவர் பெயிண்ட் பண்ண போகாது, அன்னைக்கு உள்ளது மைனஸ் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 80 to 90,000 rupees பெயிண்ட் ஒரு பெயிண்டர் ஒரு மாசத்துல பெயிண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு லைஃப் முன்னாடி கொண்டு போக முடியாது. ஒரு பெயிண்டருக்கு வந்து கூலி 1000 ரூபாய் கிடைக்கணும்னா ஒரு பெயிண்டர் ஒரு நாள் 2000 இருந்து 3000 பெயிண்ட் பண்ணித்தான் ஆகணும். மினிமம் 2 to 3,000 rupees பெயிண்ட் பண்ணித்தான் ஆகணும். ஒரு 60 to 90,000 rupees பெயிண்ட் ஒரு பெயிண்டர் ஒரு மாசத்துல பெயிண்ட் கடையில இருந்து வாங்கும். இது கம்பல்சரி வாங்கித்தான் ஆகணும். ரைட். இப்ப 90,000 rupees பெயிண்ட் ஒரு பெயிண்டர் வாங்கினா பெயிண்ட் கடையில் ஒரு மாசம் ஒரு நாள் கிடையாது, ஒரு மாசத்துல 90,000 rupees வாங்கும்போது 1000 ரூபாய் கமிஷன் இது கூலி கிடைக்கும். அது ஒரு சைடுல இருக்கும். ஆனா இந்த பெயிண்ட் வாங்குற இல்லையா, இந்த பெயிண்ட் கடைக்காரன் இந்த பெயிண்டருக்கு கமிஷன் கொடுக்குவாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 10% வச்சுக்கலாம். எவ்வளவு? அப்ராக்சிமேட்லி ஒரு 10%. ஒரு 10% கமிஷன் கொடுக்கும்போது அந்த பெயிண்டருக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்? 9,000 rupees ஒரு மாசம் கமிஷனா கிடைக்கும். யாருக்கு? இந்த பெயிண்டருக்கு. இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் இந்த பெயிண்டர் கிட்ட நீங்க பேச முடியும். இப்ப பாக்கலாம், இந்த பெயிண்டர் நம்ம ஆர்சிஎமோட துளசி பெயிண்ட் எதுக்கு சஜஸ்ட் பண்ணணும், வை எதுக்கு சஜஸ்ட் பண்ணணும்? நம்ம ரெண்டு பெயிண்டோட பிரைஸ் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இங்க மார்க்கெட்ல வந்து 20 liters ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ராயல் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ராயல்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி ஃபேமஸ் பெயிண்ட். நம்முடைய ஆர்சிஎம் உடைய ஒரு பெயிண்ட் இருக்கு இல்லையா, ஆல் ரவுண்டர் பெயிண்ட், அதோட ஆல்மோஸ்ட் சிமிலர் குவாலிட்டி. ஏஷியன் பெயிண்ட்ஸ் உட ராயல் பெயிண்ட், ஆர்சிஎம் உடைய ஆல் ரவுண்டர் துளசி பெயிண்ட். நான் சொன்னேன் இல்ல ஸ்டார்டிங்ல வந்து நீங்க அந்த பெயிண்டை போட்டா வந்து வால்ஸ்ல வந்து கிராக் விழாது, இலாஸ்டிக் மாதிரி ரப்பர் மாதிரி அது ஸ்ட்ரெச் ஆகும். சுடு காலத்துல ஸ்ட்ரெச் ஆனாலும் கிராக் வராது, கோல்டு கிளைமேட்ல அது கம்ப்ரஸ் ஆனாலும் அதுல கிராக்ஸ் வராது. அந்த கிராக்ஸ் பெரிய பெரிய கிராக் எல்லாம் தடுக்க முடியாது, சின்ன சின்ன மைனர் ஹேர்லைன் கிராக்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூப்பர் பெயிண்ட் ஆல்ரவுண்டர். அதனால இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸோட ராயல் பெயிண்ட் இஸ் வெரி ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். 20 liter ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரேட் எவ்வளவு தெரியுமா? இட் இஸ் 14,000 rupees, 14,000.
14,000. RCM உடைய ஆல்ரவுண்டர் துளசி பெயிண்ட் MRP 10,700, 10,740. அப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் கூட நம்ம RCM உடைய ஆல்ரவுண்டர் துளசி பெயிண்ட் கம்பேர் பண்ணினா என்னோட வீட்டு பெயிண்ட் பண்ணணும்னா ஆஸ் ஏ கஸ்டமர், ஆஸ் ஏ ஹவுஸ் ஓனர் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? ஸ்ட்ரெயிட் அவே 3,500 rupees எனக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஆஸ் ஏ வீட்டுக்காரன் எனக்கு 3,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? 3,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ரைட். பெயிண்டருக்கு என்ன ப்ராஃபிட்? பெயிண்டருக்கு இந்த பெயிண்ட் வந்து 6,440 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஒரு கேன் 20 லிட்டருடைய ஒரு கேன்ல பெயிண்டருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்தது? 3,500 rupees ப்ராஃபிட் வந்தாச்சு. 3,500 rupees ஒரு பெயிண்ட் கேனை வாங்கும்போது அந்த பெயிண்டருக்கு ப்ராஃபிட் வந்தாச்சு. அப்போ வீடு அடிக்க போகும்போது அந்த ஓனருக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இந்த 3,500 ரூபாய் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. MRP டிஃபரன்ஸ். பெயிண்டருக்கு வந்து 3,500 ரூபாய் டிபில கம்மியில கிடைச்சாச்சு. பிளஸ் இதில் 50% பிசினஸ் வால்யூம் இருக்கு. சோ ஒரு பெயிண்டரை நம்ம ஜாயின் பண்ணி பெயிண்ட் வாங்கும்போது அவருக்கு என்ன எவ்வளவு பிசினஸ் வால்யூம் கிடைக்கும்? 3,500 பிசினஸ் வால்யூம் கிடைக்கும். 3,500 பிசினஸ் வால்யூம். உங்களுக்கு தெரியும் பிசினஸ் வால்யூம் நான் சொல்ல தேவையில்லை. 10% to 32% வரைக்கும் அது அக்கௌண்ட்ல பணம் வரும். சோ 350 rupeesல இருந்து அப் டு 1,200 rupees வரைக்கும் அக்கௌண்ட்ல பணம் வர்றதுக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு. ரைட். சோ 1,000 rupees வச்சுக்கலாம். சோ 3,500 rupees ஸ்பாட்ல கிடைச்சாச்சு. 1,000 rupees அக்கௌண்ட்ல வந்தாச்சு. டோட்டல் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ், ராயல் பெயிண்ட்ஸ் வாங்குற இடத்துல வந்து துளசி பெயிண்ட் வாங்கும்போது இந்த பெயிண்டருக்கு கிடைக்கிற லாபம் 4,000 rupees சாலிட் ப்ராஃபிட். 4,000 rupees ஒரு கேன்ல. அந்த மாதிரி எத்தனை கேன் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட்டுக்கு தேவைப்படும்? கூலியை விட்டு இது ப்ராஃபிட்டா வரும். இது ஒரு பெயிண்டருக்கு நீங்க புரிய வைக்க வேண்டிய விஷயம். ரைட். இந்த பெயிண்டருக்கு இதை புரிய வச்சா வீடு அடிக்க போற பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், வீடு ஓனர்ஸ், பில்டிங் ஓனர்ஸ் அவரே பெயிண்டர் புரிய வச்சுக்கணும். சோ பெயிண்டரை புரிய வைக்கிறது தான் நம்முடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட். RCM துளசி பெயிண்ட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் கஸ்டமர். RCM துளசி பெயிண்ட் இஸ் பெனிஃபிட் ஃபார் பெயிண்டர்ஸ். 50% பிசினஸ் வால்யூம் பெயிண்டர்ஸ். நம்முடைய பெயிண்டருடைய ஒரு ப்ராஃபிட்டை நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த டைப் ஆஃப் இன்கம்? எத்தனை வருமானம், எத்தனை இன்கம் ஒரு பெயிண்டர் ஏர்ன் பண்ண போறேன். இப்ப 90,000 rupees உடைய பெயிண்ட் ஆர்டர் கொடுத்த போது பெயிண்டருக்கு கமிஷனா அந்த பெயிண்ட் கம்பெனிக்காரங்க எவ்வளவு கொடுத்தது? 9,000 rupees. ஹலோ, 9,000 rupees தானே கொடுத்தது. 9,000 9,000 rupees as கமிஷன் கிடைச்சாரு. நீங்க அந்த ஸ்லைடு நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. 9,000 rupees. இங்க எவ்வளவு கிடைக்கும்? 90,000 rupeesல ஸ்பாட் கமிஷன் 20% 18,000, 18,000 ரூபாய் ஸ்பாட்ல டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். பிளஸ் 90,000ல எத்தனை பிசினஸ் வால்யூம் கிரியேட் ஆகும்? 50% பிசினஸ் வால்யூம் சொல்லும் போது 45,000 பிசினஸ் வால்யூம். கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? 45,000 பிசினஸ் வால்யூம். 45,000 பிசினஸ் வால்யூத்துல நம்ம கிட்ட ஒரு ஸ்லாப் இருக்கு. 45,000ல எத்தனை கமிஷன் நம்ம அக்கௌண்ட்ல வரும்? 19% அக்கௌண்ட்ல வரும். எத்தனை ரூபாய் வரும்? அப்ராக்சிமேட்லி 10,000 rupees. ஈஸி கால்குலேஷனுக்காக போடுறோம். ரைட். சோ டோட்டல் இன்கம் எவ்வளவு பெயிண்டருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 28,000 rupees கிடைக்கும். ஹலோ, வெளியில வந்து வேற பெயிண்ட் வாங்கும் போது அவருக்கு 9,000 rupees கிடைச்ச இடத்துல அதுவும் வந்து அங்க போய் பெக் பண்ணணும். சும்மா எல்லாம் பெயிண்ட் கடைக்காரன் கமிஷன் கொடுக்காது. இந்த பெயிண்டர் வந்து போய் அவர்கிட்ட கேட்டு வாங்கணும். சார் கொடுங்க சார், பெயிண்ட் வாங்கிருக்கு, நான் இன்னும் எடுக்கிறேன் சார், அந்த 100 ரூபாய் பத்தாது சார், எனக்கு 200 ரூபாய் கொடுங்க சார். அப்படி பெக் பண்ணி கேட்டா தான் அந்த ரீட்டைலர் ஹோல்சேலர் பெயிண்டருக்கு பணம் கொடுப்பாங்க. இங்க RCMல வந்து பெக் பண்ண தேவையா? எதுவும் தேவையில்லை. ராஜா மாதிரி நீங்க வந்து பெயிண்ட வாங்கும் போது உங்களுக்கு ஸ்பாட் கமிஷன் 18,000, அங்க 9,000 கிடைச்ச இடத்துல இங்க அங்கே பிச்சைக்கார மாதிரி கேட்கணும். நீங்க கொடுங்க சார் கொடுங்க சார் கேட்டு பிச்சைக்கார மாதிரி கேட்டு வாங்கணும். RCMல வந்து அந்த மாதிரி கிடையாது. RCMல வந்து நம்ம பிரஸ்டீஜ் ரெஸ்பெக்ட் கொடுக்குவாங்க. பெயிண்டர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குவாங்க, கான்ட்ராக்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குவாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வச்சுவாங்க. நீங்க யாருக்கிட்ட இங்க கேட்கவே தேவையில்லை. நீங்க வாங்குற டைம்ல 18,000 ரூபாய் கமிஷன் கிடைச்சாச்சு. அப்புறம் அக்கௌண்ட்ல வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் அக்கௌண்ட்ல வந்து 10,000 ரூபாய் கிரெடிட் ஆயிடும். சோ டோட்டல் கமிஷன் எவ்வளவு கிடைச்சது? 28,000 rupees. ராஜா மாதிரி சம்பாதிக்கலாம். நீங்க யாருகிட்டையும் பிச்சை கேட்க தேவையில்லை. ராஜா மாதிரி சம்பாதிக்கிற வாய்ப்பு RCM கொடுத்திருக்கு. ரைட், புரியுதா? அங்க எத்தனை கிடைச்சது? 9,000. இங்க எவ்வளவு கிடைக்குது?
28,000 rupees, 3 times. இது பெயிண்டர் கிடைச்சது. அப்புறம் வீடு பெயிண்ட் பண்ணி ஆளுக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட்ல வருது. வெளி மார்க்கெட்ல 8 லட்சம் போடுற இடத்து இங்க 4 லட்சத்துல முடியுது. பாதிக்கு பாதி ரேட்ல நீங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். 1 2 ஹெல்த்துக்கு பெனிஃபிட். நோ ஃபியூம்ஸ், நோ அமோனியா ஃபியூம்ஸ். நல்லதானே? இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த், வெரி வெரி எக்கனாமிக்கல். இது நம்ம புரிஞ்சு பெயிண்டருக்கும் புரிய வைக்கணும். இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம். அது மட்டுமா வருமானம் மட்டுமா பெயிண்டருக்கு கிடைக்குது? 45 உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணணும் எத்தனை பிசினஸ் வால்யூம் வேணும்? ஒரு ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணணும்னா எத்தனை பிசினஸ் வால்யூம் வேணும்? 25,000 பிசினஸ் வால்யூம் வேணும். கரெக்ட் தானே? ஒரு ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணணும்னா 25,000 பிசினஸ் வால்யூம் தேவை. சோ ஒரு பெயிண்டர் வந்து டெய்லி 2 to 3,000 rupees, டெய்லி 2 to 3,000 rupees பில் பெயிண்ட் பண்ற ஒரு பெயிண்டர் வந்து தெரியாமையே ஸ்டார் டைமண்ட் கிளப் ஆயிடும். ஹலோ, கரெக்டா நான் சொன்னது? அவருக்கே தெரியாது. டெய்லி போக வேண்டியது ஆர்சிஎம் துளசி பெயிண்ட்ஸ்ல இருந்து பெயிண்ட் வாங்க வேண்டியது டெய்லி. அதான் அவருடைய வேலையா தான். நான் நிறைய பெயிண்டர்ஸை பார்த்திருக்கேன். 10 வருஷத்துல இருந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, 15 வருஷமா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, 30 வருஷமா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, 20 இயர்ஸா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற பெயிண்டர் வந்து அப்பவும் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, இப்பவும் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அவருடைய பேங்கில் எதுவும் இல்லை. கம்பெனிக்காரன் அவரை கூட்டிட்டு எங்கேயும் கொண்டு போகல. ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி லேக்ஸ் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தது. இப்ப crores டர்ன் ஓவர் பண்றாரு. அவர் பெரிய அளவில் பெரிய கம்பெனியா வளர்ந்தாச்சு. பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆளுகள் எங்க இருக்கு? இப்பவும் வீட்டுல தான் இருக்கு. இப்போ அதே பழைய வீட்டுல இருக்கு, இப்போ வாடகை வீட்டுல இருக்கு. இப்போ அவரு வளரல. ஆர்சிஎம்ல அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சம்பாதிக்கிற பணம் வந்து 3 times மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணலாம், இன்கம் கிடைக்கும். 3 days ஹில் டூ ஸ்டேஷன் நானும் பண்ணிருக்கு பாருங்க. எனக்கு ஸ்டார் டைமண்ட் கிளப் கிடைச்ச மெடல் நீங்க பாக்கலாம். என்னோட கோட்டோட மேல நீங்க பாக்கலாம். அதே சேம் ஸ்டார் டைமண்ட் கிளப் பின்னு நான் இங்க போட்டிருக்கு பாருங்க. நானும் 25,000 பிசினஸ் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணிது. ஆனா வந்து நியூட்ரி சார்ஜும் இதெல்லாம் சேர்ந்து பண்ணிது. ஒரு பெயிண்டர் அதுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், போகணும், ஆட்களை மீட் பண்ணணும், நிறைய நியூட்ரி சார்ஜ் பத்தி பேசணும், ஸ்கேனிங் பண்ணணும், ஹோம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியாதான் நான் அந்த டைம்ல வந்து இந்த ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணிது. ஒரு பெயிண்டர் வந்து அவருடைய வேலை பண்ணிட்டே போனா போதும், அவர் ஸ்டார் டைமண்ட் கிளப் கிளியரா போயிடும். ஸ்டார் டைமண்ட் கிளப் கிளியர் ஆனா ஆஃப்டர் 1 year அந்த பெயிண்டருக்கு 3 days ஃபேமிலி டூர் ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காரன் கொடுக்குவாங்களா? ஏதோ ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காரன் கொடுக்குவாங்களா? கொடுக்காது சார். ஒரு பெயிண்டரையும் ஒரு கம்பெனியும் எங்கேயும் கூப்பிட்டு போவார். இது ஒரு பெயிண்டரை நீங்க புரிய வைக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பெயிண்டரை புரிய வைக்கணும். ரைட்? சோ ஒரு பெயிண்டருக்கு எத்தனை கமிஷன் கிடைக்கும்? நீங்க டைரக்டா வந்து பெயிண்ட் சேல் பண்ண போக கூடாது. பெயிண்டருக்கு நீங்க டைரக்டா ஜாயினிங் கொடுத்துருங்க. அந்த என்ஜாய்மெண்ட் அவர் பண்ணட்டும். உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். வாட் இஸ் த டைப் ஆஃப் பெனிஃபிட் நீங்க சம்பாதிக்க போறது? அந்த பெயிண்டர் வந்து ஈவன் நல்லா பெயிண்டிங் பண்ற ஆள்கள் வந்து ஈவன் அவர் கிரவுண்ட் கிளப் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் 50,000 பிசினஸ் வால்யூம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பெயிண்டர் வந்து 45,000 பிசினஸ் வால்யூம் வந்தாச்சு. இன்னும் அவருடைய வீட்டுக்கு தேவையா இருந்த கொஞ்சம் பொருள்கள் லைக் நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் லைக் ஆட்டா, கோதம் மாவு, பேஸ்ட், சோப் எல்லாம் வாங்கினா ஈ கேன் கம்ப்ளீட் ஈவன் 50,000. 1 yearக்கு அப்புறம் எங்க போகலாம்? ஃபாரின் டூர் போகலாம். ரைட்? அது கூட வாய்ப்பு இங்க இருக்கு. ஹவு டு அச்சீவ் ராயல்டி? ஆஸ் an RCM டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க எப்படி ராயல்டி அச்சீவ் பண்ணிக்கலாம்? த்ரூ பெயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். வேற எந்த ப்ராடக்டும் நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. அதெல்லாம் உங்களுக்கு அடிஷனல். ஒன்லி பெயிண்ட்ல நீங்க எப்படி ராயல்டி அடிக்கலாம்? ஒரு 10 பெயிண்டர் பிடிங்க சார். ஒரு 10 பெயிண்டர்ஸ், 10 பெயிண்டர். உங்களுக்கு தெரியுற 10 பெயிண்டர் இருக்குமா இருக்காதா? எவ்ரி லீடர், எவ்ரி பர்சன் நோஸ் அட்லீஸ்ட் 5 to 10 பெயிண்டர்ஸ். எல்லா லீடர்ஸும் இப்ப இதுல வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த அத்தனை பேருக்கும் ஒரு 10 பெயிண்டர்ஸ் தெரியாதா? 100% தெரியும். உங்களை ஊர்ல நீங்க உங்களை இருக்கிற வீடு இருக்கிற இடத்துல சுற்றும் நீங்க பார்த்தா ஒரு 10 பெயிண்டர் உங்களுக்கு கிடைக்கும். 10 பெயிண்டர். ஒரு பெயிண்டர் ஒரு நாள் எத்தனை பெயிண்ட் பண்ணுவாங்க? 3000. ஒரு மாசம் எத்தனை பெயிண்ட் பண்ணுவாங்க? கரெக்டா போச்சா? ஓகே. சோ அச்சீவிங் ராயல்டி. சோ ஒரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் இதுல வந்து ஒரு ராயல்டி அடிக்கணும், எனக்கு ஒரு ராயல்டி ஆகணும்னு சொன்னா
எத்தனை பெயிண்டர்ஸ் வேணும்? 10 பெயிண்டர்ஸ், 10 பெயிண்டர்ஸ். ஒரு பெயிண்டர் வந்து ஒரு மாசம் எத்தனை ரூபாய்க்கு பெயிண்ட் அடிக்கும்? 80 to 90,000. 80 to 90,000. So 90,000 into 10 பெயிண்டர். அப்படி எவ்வளவு ஆச்சு டோட்டல் டர்ன் ஓவர்? 9 lakhs. 9 lakhs ஓட 50% பிசினஸ் வால்யூம் எவ்வளவு? 4.5 lakhs பிசினஸ். உங்களுக்கு தெரியும் 4 to 4.65 lakhs டர்ன் ஓவர் வந்தா நீங்க as a royalty 3.5 lakhs ஒரு சைடுல 1.15 lakhs டர்ன் ஓவர் இன்னொரு சைடுல வந்தா நீ you are a gold pin achiever, gold level achiever. அப்புறம் 5 lakhs டர்ன் ஓவர் வந்தா நீங்க ஸ்டார் கோல்டு, 7 lakhs வந்தா நீங்க ஸ்டார் பிளாட்டினம். ரைட், கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? ரைட். அதனால 10 பெயிண்டர் நீங்க ஆர்சிஎம்ல வந்தாச்சு. நீங்க உங்களுக்கு ஒரு ராயல்டி அச்சீவர் ஆகணும். அப்ராக்சிமேட்லி 30 to 40,000 மந்த்லி இன்கம் தேவை வேணும். அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? 10 பெயிண்டர் நீங்க பிடிச்சிருக்கணும். 10 பெயிண்டர்ஸ் எல்லாருக்கும் ஜாயினிங் கொடுத்துடுங்க. லெட் தம் ஜாயின். ஒரு பெயிண்டருக்கு எவ்வளவு இன்கம்? 28,000 rupees இன்கம் ஒரு பெயிண்டருக்கு. அந்த மாதிரி நீங்க ஒரு 10 பெயிண்டரை பிடிச்சா நீங்க ஆஸ் a ராயல்டி அச்சீவர் ஆயிடும். நீங்க ராயல்டி கிளியர் ஆகும். ஏன்னா அது அதர் ப்ராடக்ட்ஸ் அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஆர்சிஎம்ல. அதெல்லாம் சேர்ந்து நீங்க ஈஸியா வந்து நீங்க ராயல்டி அடிச்சுக்கலாம். சோ இங்க நம்ம தெரிஞ்சது என்னது? 10 பெயிண்டர். யாரு 10 பெயிண்டரை நீங்க பிடிக்குவாங்களோ, யாரு 10 பெயிண்டரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்களோ, யாரு 10 பெயிண்டரை ரெஜிஸ்டர் பண்ணி துளசி பெயிண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்களோ அவரு வந்து 9 lakhs டர்ன் ஓவர் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க சப்போஸ் இதுல ஆர்சிஎம்ல வந்து ஒரு எமரால்ட் அடிக்கணும். எனக்கு 2021ல ஐ வாண்ட் டு பிகம் an எமரால்ட். எமரால்டு உங்களுக்கு தெரியும் 80 to 90 எமரால்டு உங்களுக்கு தெரியும் 1.5 லட்சத்துக்கு மேல மந்த்லி இன்கம், பர்மனன்ட் லைஃப் டைம் இன்கம். அதுக்கு 22 lakhs பிசினஸ் வால்யூம், 22 lakhs பிசினஸ் வால்யூம், 44 lakhs பிசினஸ் வால்யூம் வரணும்னா அப்ராக்சிமேட்லி 80 to 1 crore உடைய டிரான்சாக்ஷன் நம்முடைய டீம்ல நடக்கும். எஸ், ஒரு 10 பெயிண்டர்ல இருந்து 9 lakhs டர்ன் ஓவர் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 10 பெயிண்டர் நீங்க பிடிச்சு தேடி பிடிக்கிறதுக்கு ஆகலாம்னா நீங்க ஒரு கான்ட்ராக்டரை பிடிச்சிடுங்க. இந்த பெயிண்டிங் வந்து நார்மலா வந்து கான்ட்ராக்ட் பெரிய பெரிய பில்டிங்ல வந்து அவர் கான்ட்ராக்ட் கொடுத்துடும். கான்ட்ராக்ட் பெயிண்டர்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துடும். ஹலோ, ஒரு கான்ட்ராக்டரோட கீழே 10 பெயிண்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு கான்ட்ராக்டரோட கீழே 10 பெயிண்டர்ஸ் கம்பல்சரியா இருக்கும். இப்ப 10 பெயிண்டர் இருந்தா அந்த 10 பெயிண்டர் சேர்ந்து எத்தனை டர்ன் ஓவர் கிரியேட் ஆகும்? 9 lakhs டர்ன் ஓவர் கிரியேட் ஆகும். ரைட். அப்ப 9 lakhs டர்ன் ஓவர் கிரியேட் ஆகணும். ஒரு கான்ட்ராக்டர் இருந்து 9 lakhs டர்ன் ஓவர் கிரியேட் ஆனா நமக்கு எவ்வளவு கான்ட்ராக்டர் தேவைப்படும்? 10 கான்ட்ராக்டரை நீங்க கரெக்டா உங்களை டீம்ல கொண்டு வந்தா இந்த வருஷம் டோட்டல் இந்த 2021ல நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? பெயிண்ட் கான்ட்ராக்டர்ஸை மீட் பண்ணுங்க. ஒரு கான்ட்ராக்டரோட கீழே 10 பெயிண்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 கான்ட்ராக்டரை நீங்க பிடிச்சா உங்களை எமரால்டு கிளியர் 1.5 to 2 லட்சம் ரூபாய் 1 to 2 lakhs rupees மந்த்லி பெர்மனன்ட் இன்கம். ஏன்னா பெயிண்டிங் வந்து எப்பவும் நிக்காது. தமிழ்நாட்டுல வந்து நம்பர் 1 பெயிண்ட் போகுது. நம்பர் 1 டோட்டல் இந்தியாவை நீங்க எடுத்தா தமிழ்நாட்டுல போடுற அளவுக்கு பெயிண்ட் வந்து தமிழ்நாடு நம்பர் 1 பொசிஷன்ல வரும். ஆல் ஓவர் இந்தியா நம்பர் 2 பொசிஷன்ல கேரளா வரும். சவுத் கர்நாடகா வந்து 3rd லெவல் வரும். இந்த பீகார், யூபி இந்த மாதிரி இடம் எல்லாம் எடுத்தா நீங்க ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அங்க எல்லாம் தமிழ்நாட்டுல அழகா எவ்வளவு அழகா நீங்க ஒரு வீடை பெயிண்ட் அடிக்குவாங்களோ அவ்வளவு அழகா எல்லாம் வெளி வேற ஸ்டேட்ஸ்ல வந்து அவ்வளவு அழகா எல்லாம் வீடு வைக்கிறது இல்ல. வீடு பெருசா இருக்கும் ஆனா வந்து அவ்வளவு அளவுக்கு எல்லாம் பெயிண்ட் புட்டி எல்லாம் போட்டு என்னோட வீடு வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அப்படி எல்லாம் யோசிக்கிறது ரொம்ப கம்மி. ரைட். சோ அதனால வந்து it is very important to become, it is very easy to become an emerald in RCM. ரைட். ஒரு கம்பெனில இருந்து ஒரு டார்கெட் உங்களுக்கு இந்த மாசம் லாஸ்ட் மந்த்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. 1st February இருந்து இந்த மாசம் ஃபுல் உங்களுக்கு இருக்கு 50,000 பிசினஸ் வால்யூம். எனக்கு இது பத்தாது சார், எனக்கு இன்னும் ட்ரைனிங் வேணும், இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்க்கணும், இதோட ஃபியூம்ஸ் வர்றதெல்லாம் நீங்க சொல்ற அது எப்படி தயாராகுது, இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கு சார், இதுல இதோட ஃபேக்டரி எங்க இருக்கு சார், அந்த ஃபேக்டரி எனக்கு போய் பார்க்கணும். அப்படி எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நீங்க பார்ட்டிசிபேஷன்ல போயிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்கு ஒரு சின்ன டார்கெட், ஒரு ஸ்மால் டார்கெட். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மந்த் 1ஆம் தேதி February இருந்து ஆரம்பிச்சிருக்கு.
31st மார்ச் வரைக்கும் இந்த டார்கெட் 50,000 பிசினஸ் வால்யூம் உங்க ஐடியில் நீங்க கிரியேட் பண்ணணும். 2 days ஃபேக்டரி விசிட் நண்டேடு மகாராஷ்டிரால உங்களுக்கு ஃப்ரீ அகாமடேஷன் ஃப்ரீ ஃபுட் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் ஃபேக்டரி எல்லாம் காமிச்சு இதோட ப்ரிப்பரேஷன் ப்ரொசீஜர்ஸ் இன்டெப்த் நாலேஜ். அது மட்டும் இல்ல, இந்த வெளி மார்க்கெட்ல உள்ள பெயிண்ட் ஆர்சிஎம் உடைய துளசி பெயிண்ட் பட்டி புட்டி இதெல்லாம் வந்து அங்கே போர்டை வச்சு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் குவாலிட்டியோட கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு டார்கெட் எவ்வளவு? 50,000 பிசினஸ் வால்யூம். அதாவது 50% பிசினஸ் வால்யூம் இருக்குன்னு சொன்னா இல்லையா? அப்ப எத்தனை ரூபாயோட பெயிண்ட் வாங்கணும்? 1 lakh. 1 லட்சம் ரூபாயோட பெயிண்ட் நீங்க இமீடியட் ஆர்டர் போடுங்க. உங்க ஐடியில நீங்க அது பில் பண்ணுங்க. 50,000 பிசினஸ் வால்யூம் வாங்கிடுங்க. நீங்க நந்தேடு மகாராஷ்டிரா ஃபேக்டரி விசிட்டுக்கு ரெடி ஆகும். அவ்வளவுதான். ரைட். 1 lakh rupees பர்ச்சேஸ் ஒரு வீடு பெயிண்ட் பண்றதுக்கு அப்ராக்சிமேட்லி 30-40,000 rupees பெயிண்ட் மினிமம் வேணும். பிரைமர் புட்டி பெயிண்ட் எல்லாம் சேர்ந்து 40-50,000 ஆகும். 2 வீடு பெயிண்டிங் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போட்டா 2 வீடு பெயிண்டிங் பிடிச்சா உங்களுக்கு 1 lakh பர்ச்சேஸ் ஆகும். 50,000 பிசினஸ் வால்யூம் கிளியர் ஆகும். இட் இஸ் வெரி சிம்பிள். 2 days ஃபேக்டரி விசிட்டுக்கு நீங்க ரெடி ஆயிடும். ரைட். சோ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியாச்சு. வெரி குட். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கு. நானும் அதுக்கு தேவையா இருந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன். நீங்க ஃபேக்டரி விசிட் போகும்போது நானும் கூட உங்களை கூட நந்தேடு மகாராஷ்டிரால வர்றதுக்கு நான் பிளான் பண்றேன். 2 வீடு கிடையாது, ஒரு பில்டிங் இப்ப பேசி வச்சிருக்கு. அவர் டோட்டலா வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ்கார 16 லட்சமோ 17 லட்சமோ கொட்டேஷன் கொடுத்திருக்கு. மோஸ்ட்லி அது வந்து ஒரு 7-8 lakhs துளசி பெயிண்ட்ல முடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். பேசியிருக்கு ஆல்ரெடி. கொஞ்சம் நம்ம சர்மாஜியோட நம்பர் இங்க போட்டிருக்கு பாருங்க. துளசி பெயிண்டோட கம்ப்ளீட் என்கொயரி நம்பர்ஸ் 9112220901 9112220902030405 இதெல்லாம் வந்து query நம்பர்ஸ். இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. ரைட். நீங்க உங்களுக்கு துளசி ஆப்பிள் வந்து நீங்க உங்களுக்கு தேவையான புட்டி பிரைமர் இமல்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொட்டேஷன் வரும். அந்த கொட்டேஷன்ல எத்தனை அமௌண்ட் வருமோ சர்மாஜி கிட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபர்மேட் பண்ணிட்டு இந்த கூகுள் இதுல நீங்க அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 வீக்ல உங்களுக்கு அது நியரஸ்ட் கொரியர் ஆபீஸ்ல 20,000 30,000 இருந்தா நியரஸ்ட் கொரியர் ஆபீஸ்ல வரும். 1 lakh rupees ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணினா ஃப்ரீ ஹோம் டெலிவரி உங்களை வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துடுவார்.